அந்த தொகுதியில யாரு அண்ணனை எழுத்து போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். சகோதரி அக்கா அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமியா கூப்பிடுறோம் 10 தோல்வி பழனிசாமின்னு. அது மாதிரி இந்த அக்கா 6 தோல்வி தமிழிசை அக்கா இருக்காங்க. அவங்களும் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வட மாவட்டங்கள் வரைக்கும் எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நம்மள வெற்றி பெற வைப்பாங்களான்னு. ஆனா எந்த இடத்துலயும் இது வரைக்கும் அக்கா அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. தொடர்ந்து மக்கள் நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கரெக்டா இருக்கும்? ஏதாவது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, கவர்னர் பதவி தான் அவங்களுக்கு கரெக்ட். மக்கள் சேவை என்னைக்குமே மக்களை தமிழிசை அக்கா அவர்களை ஏத்துக்கவே அதனால மீண்டும் தமிழிசை அக்கா அவர்களை நாம கவர்னர் ஆக்குவோம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மயிலவேலு அவர்களுக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 12 நாட்களா கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியா சென்று நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் கூட்டணி கட்சிகளுக்கு நம்முடைய கூட்டணி சின்னத்திலையும் வாக்கு கேட்டு கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் முடிச்சுட்டு இன்னைக்கு மயிலாப்பூர் உங்களை எல்லாம் சந்திச்சு அண்ணன் வேலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அதை செஞ்சும் காட்டினீங்க. அதுக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை குறைஞ்சது 30,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வேலு அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வோமா? நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்தேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க, அண்ணன் வேலு அவர்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்க வந்தேன். ஆனா இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே வெற்றியை இறுதி செஞ்சு வச்சிருக்கிறீங்க. வெற்றி உறுதியா? வெற்றி நிச்சயமா? அண்ணன் வேலுனோட வெற்றி நிச்சயமா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்முடைய கைகள்ல இன்னும் 13 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு தேதி 10, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 13 நாட்கள் இதே எழுச்சியோடு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம்னா நிச்சயம் 30 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வேலு அவர்களை வெற்றி பெறுவது உறுதி. அதை செஞ்சு காட்டுவீங்க நம்பிக்கை இருக்கு. அண்ணன் வேலு அவர்கள் வெற்றி வேட்பாளர் உங்களிடத்துல தலைவர் அவர்கள் மீண்டும் ஒப்படைச்சிருக்கிறார். அவரை உங்களிடத்துல நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எப்ப பார்த்தா இந்த மயிலாப்பூர் தொகுதிக்கு வரும்போது மட்டும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி வந்துடும். ஏன் தெரியுமா? ஏன்னா இது என்னோட தொகுதி, நான் வாக்களிக்கிற தொகுதி. நான் துணை முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா நான் யாருக்கு தெரியுமா வாக்களிக்க முடியும்? அண்ணன் வேலு அவர்களுக்கு தான் நான் வாக்களிக்க முடியும். அண்ணன் வேலு அவர்களை திருப்பி அவர்களை கூட்டு உங்ககிட்ட மக்கள்கிட்ட போய் சந்திக்க போறோம். உரிமையா கூட்டு வரோம்னா என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அந்த உரிமையோட தான் இன்னைக்கு அவர்களுக்கு வாக்கு கேட்டு நாம இன்னைக்கு மீண்டும் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க மக்களை போய் சந்திக்க போறீங்க. மயிலை நாராயணசாமி தோட்டத்துல 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய அரசு நடுநிலை பள்ளி கட்டப்பட்டிருக்குன்னா அது யாரோட முயற்சி? அண்ணன் வேலுனுடைய முயற்சி. இன்னைக்கு மயிலாப்பூர்ல மட்டும் 3500 வீடுகள் புதுசா கட்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆழ்வார்பேட்டையில மாநகராட்சி பள்ளி இன்னைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ரெனோவேட் செய்யப்பட்டிருக்கு. ஆழ்வார்பேட்டையில மாநகராட்சி பள்ளி இன்னைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உங்களுடைய வேட்பாளர் ரெனோவேட் செய்யப்பட்டு செம்மேரி சாலை உள்ள பிளே கிரவுண்ட் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புது எக்யூப்மென்ட்ஸ் வாங்கி கொடுத்திருக்கோம். புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு தொகுதி முழுக்க வாங்கி கொடுத்திருக்கிறோம். தொகுதி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆரேபுரம் கேவிபி கார்டன்ல 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 2 அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டிருக்கு. தொகுதி முழுக்க 34 கோயில்களுக்கு இன்னைக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிற கூடியவர் உங்களுடைய வேட்பாளர். சென்ட் மேரி சாலையில் உள்ள பிளே கிரவுண்ட் மற்றும் ஜிம்முக்கு புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறோம். சண்முகாபுரத்துல அங்கன்வாடி மற்றும் ஜிம் பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். தொகுதி முழுக்க எம்எல்ஏ நிதியில இன்னைக்கு 16 உடற்பயிற்சி கூடங்கள் 16 ஜிம்ஸ் அமைச்சு கொடுத்திருக்கிறார் அண்ணன் வேலு அவர்கள். நொச்சிக்குப்பம் லூப் ரோடு பகுதியில 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நவீன மீன் அங்காடி கட்டிடம். பக்ஸ் சாலையில சலவை தொழிலாளர்களுக்கு புதிய கட்டிடம். சாந்தோம் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் 600 புதிய குடியிருப்புகள். 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பவர் டிரான்ஸ்பார்மர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. சிபி ராமசாமி சாலை நாகேஸ்வரர் பூங்கா அருகே 2 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, வரும்போது என் கையில கோரிக்கைகள் கொடுத்துட்டாரு. நாம தான் ஆட்சி அமைக்க போறோம், நம்ம தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர். இந்த கோரிக்கைகளை உடனே எனக்கு செஞ்சு கொடுத்துடணும், ஆட்சி அமைஞ்சோடனே செஞ்சு கொடுத்துடணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறார். என்ன கோரிக்கை? லூப் ரோடு சாலையில புதிய சமுதாய நலக்கூட வேணும். விபி ராமன் சாலையில புதிய சமுதாய நலக்கூட வேணும். மயிலாப்பூர் மேற்கு பகுதியில் பக்கிங்ஹாம் கெனால் கரைகளை பலப்படுத்தி அதை தூர்வார வேண்டும். பட்டினப்பாக்கம் புனரமைத்து தர வேண்டும். சீனிவாசபுரம் பகுதியில் புதிய மீன் விற்பனை மைய கட்டிடம் ஆகியவை நீண்ட நாள் கோரிக்கை. இதெல்லாம் செஞ்சு தரணும். முக்கியமா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சாலை பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்கள் ஆதி திராவிடர் மக்களுக்கு அங்கேயே வீடு கட்டி தர வேண்டும்னு பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறார். நீங்க ஒரு உறுதிமொழி கொடுங்க, அண்ணன் வேலு அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவேன்னு உறுதிமொழி நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன். வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சொன்ன முதலமைச்சர்கிட்ட சொல்லி நிச்சயம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பேங்கிற உறுதிமொழியை நான் கொடுக்குறேன். செஞ்சு காட்டுவோமா?
நீங்க செஞ்சு காட்டுனீங்கன்னா நானும் செஞ்சு காட்டுவேன். நீ இந்த தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு கோரிக்கைகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம், திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நான் 12 நாட்களா மக்களை சந்திக்க போறேன். நம்முடைய தலைவரும் ஒவ்வொரு நாளும் மாவட்டமா போய் மக்களை நேரடியாக சந்திக்கிறார். எந்த தைரியத்துல சந்திக்கிறோம்? 5 வருஷம் பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம். போன சட்டமன்ற தேர்தல் பொழுது சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்துவோம்னு சொன்னோம். செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? மகளிர் விடியல் பயண திட்டம், இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 9,000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பள்ளிக்கூடத்துக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க பசியோடு இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு பசியோட வரக்கூடாது. காலைல வந்தோடனே அவங்களுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இதில் பயன்பெற்று இருக்கிறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு அனுப்பணும், கல்லூரிக்கு வர வைக்கணும் மாணவர்களை. அதனால அரசு பள்ளியில படிச்சு எந்த தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அங்க போய் படிச்சாங்கன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய அரசு கொடுத்து முடிச்சிருக்கு. அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மேற்படிப்பு படிக்க, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ண, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்றதுக்கு இந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்க தனி பேருக்கு தெரியும். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி, அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு கடந்த 3 வருடங்களா ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா வழங்கியிருக்கிறார். அதிமுகவும் பாஜகவும் ஒரு திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது முடக்கிடலாம், நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்டுறீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன், எப்படி நிப்பாட்டுக்கு பார்க்கலான்னு சொல்லி பிப்ரவரி மாசம் கொடுத்தாரு. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3000, கோடைகால சிறப்பு நிதியா 2000, 5000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிரோட அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க பாருங்க. ஏன்? உங்களுக்கு பயம். மோடி அரசு மினிமம் பேங்க் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தை உருவிட போறாரு. நம்முடைய முதலமைச்சர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு, அத மோடி அரசு எடுத்துருன்னு போய் எடுத்தீங்க. இதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி 9 மணிக்கெல்லாம் போய் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் வேலு அண்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட்டு 2000 ரூபாய் கொடுப்போம். 1000 ரூபாய் இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 கொடுக்கப்படும்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்போ வரைக்கும் 1200 கொடுத்துட்டு இருக்கோம். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சதுன்னா 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் கொடுக்கப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் விட முக்கியமான திட்டம், உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அனைத்து மகளிர் கைகள்லையும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தலைவர் கொடுத்துருவாங்க. மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வேற யாரும் முடிவு பண்ண வேணாம், நீங்களே முடிவெடுத்து உங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறது, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம்னு தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்களை இவ்வளவு நேரம் பேசுறது கேட்கலையா? சரி சரி,
இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கேன்ல, 5 வருஷம் என்ன பண்ணிருக்கோங்கிறத சொல்லியிருக்கேன். ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவோங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க. இந்த 5 வருஷம் நம்முடைய தலைவர் இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார், முதலமைச்சர் இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு துணை நின்றுருக்கா? தமிழ் மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதாவது திட்டங்கள் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்களா? நம்ம கேட்குற நிதி உதவி கொடுக்குறாங்களா? கல்வி நிதி மட்டும் 3500 கோடி வர வேண்டியது வரல, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 2 நாளுக்கு முன்பு ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டாதான் 3500 கோடி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். நம்முடைய தலைவர் சொல்லிட்டார், மும்மொழி கொள்கையா அதுல என்ன இருக்கு? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்ப ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர முயற்சிக்குது. 3500 கோடி இல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்ப நுழைய விட மாட்டேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? போட்டோ எல்லாம் காட்ட மாட்டேன், பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடுச்சு, நான் காட்ட மாட்டேன். அந்த போட்டோவை எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஏற்கனவே எல்லாம் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க. நான் என்னன்னு சொல்லிடுறேன். திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி இருங்க, நான் முதல்ல இருந்து சொல்லிடுறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இப்ப கூட என்ன தெரியுமா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இப்ப கூட என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னைக்கு பேசும்போது கூட சொல்றாரு, ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமா இருந்ததாலதான், அதாவது அடிமையா இருந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்துச்சான் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, பேசும்போது சொல்லிட்டாரு, நமக்கு எதுக்கு இந்த வீராப்புலாம்? எல்லாருக்குமே தெரியும் மோடி தான் ரொம்ப நம்பர் 1 ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லிட்டாரு. இதைத்தான் நான் முரட்டு அடிமைன்னு சொன்னேன். முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா நான் கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துருச்சு, நீ கேட்டுட்டு போயிடுவ, அவர் எல்லாம் என்ன திட்டுறாரு, என்னென்ன திட்டுறாரு தெரியுமா? செத்து போயிருக்கணும்ட்டாரு, என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு தத்துவத்தை நேற்று சொல்லியிருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ஒன்றிய அரசோடு இணக்கமா இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. யார் சொல்றது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். யோசிச்சு பாருங்க, 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் டிசம்பர் மாசம் இறந்து போனாங்க. டிசம்பர் 2017ஆம் ஆண்டு இவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வந்துச்சு? நீட் தேர்வை கொண்டு வந்தாரு. பாஜகவோடு கை கோத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? இந்த அடிமை கூட்டம். உதய மின் திட்டம்னு கொண்டு வந்தது யாரு? இந்த அடிமை கூட்டம். டிஎன்பிஎஸ்சி தேர்வை வெளிமாநில இளைஞர்களும் வந்து தமிழ்நாட்டில் எழுதி கலந்துக்கலான்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்த யாரு? இந்த அடிமை கூட்டம். இப்படி தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்யற அனைத்து திட்டங்களையும் பாஜக செய்யும் போது அதற்கு கூட நின்னது இந்த அடிமை கூட்டம். இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள வரல, இந்த அடிமை கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுங்கிறத நாம மீண்டும் நினைவுபடுத்துவோம். இப்ப மீண்டும் டீலிமிட்டேஷனை கொண்டு வர பாக்குறாங்க. போன வருஷமே நம்முடைய தலைவர் எச்சரிச்சாரு, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி வரைமுறை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கூட்டத்தை நாம நடத்தணும். ஆனா ஒன்றிய அரசுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனா இப்போ டீலிமிட்டேஷன் பத்தி விவாதிக்க ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தை ஒன்றிய அரசு கூட்ட சொல்லியிருக்கு. இதற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை திறக்கல. இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையும். 39ங்கிறது 32 ஆகும். நம்முடைய எண்ணிக்கை குறையுதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உரிமை குறையுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? திருப்பி மோடிக்கு அடிமையாக சங்கி கூட்டத்துக்கு கூட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழைச்சிக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, வர்ற சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணியில யார் யார் இருக்கோம்? தமிழ்நாடு அணிக்கு யார் கேப்டன்? நம்முடைய தலைவர் தான் தலைவர். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி. டெல்லி அணிக்கு எடப்பாடி கேப்டன் ஆக்கி விட்டுருவாரு மோடி. அவர் ஓடி வானா ஓடி போயிடுவாரு. அவரு டெல்லிக்கு ஓடியே போயிடுவாருமா அவரு. அந்த அளவுக்கு மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை அவரு.
டெல்லியிலேருந்து தமிழ்நாடை எப்படியாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணலான்னு. யாரு ரிமோட் கண்ட்ரோலர்? திரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்குது. நாம மீண்டும் மீண்டும் அந்த தேர்தல் மூலம் நிரூபிப்போம். டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்கிறத இந்த தேர்தல் மூலம் நிரூபிச்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? உங்க அத்தனை பேரையும் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் வேலூர்களுக்கு வாக்களிச்சு மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இந்த தொகுதியில யாரு அண்ணனை எழுத்து போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். சகோதரி அக்கா அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடுறோம் 10 தோல்வி பழனிசாமின்னு. அது மாதிரி இந்த அக்கா 6 தோல்வி தமிழிசை அக்கா இருக்காங்க. அவங்களும் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. தென் மாவட்டங்கள்லேருந்து வட மாவட்டங்கள் வரைக்கும் எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நம்மளை வந்து வெற்றி பெற வைப்பாங்களான்னு. ஆனால் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அக்கா அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. தொடர்ந்து மக்கள் நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும்? ஏதாவது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, கவர்னர் பதவி தான் அவங்களுக்கு கரெக்ட். மக்கள் சேவை என்னைக்குமே மக்களை தமிழிசை அக்கா அவர்களை ஏற்றுக்கவே போகிறதில்ல. அதனால மீண்டும் தமிழிசை அக்கா அவர்களை நாம கவர்னர் ஆக்குவோம். அந்த வேலையை நாம பார்ப்போமா? மறுபடியும் தோக்கடிக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நடந்தது? நான் தலைவர் வந்து திருவாரூர்ல ஆரம்பிச்சாரு பிரச்சாரத்தை. நான் வந்து அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். தலைவருடைய கொள்கை தலைவர் கலைஞருடைய தொகுதி திருவாரூர் தொகுதியிலேருந்து தலைவர் ஆரம்பிச்சாரு. நான் அண்ணாவுடைய காஞ்சிபுரம் மண்ணிலேருந்து ஆரம்பிச்சேன். திரு எடப்பாடி பழனிசாமி எங்க தெரியுமா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு? ஏன்? அவருடைய ஹெட் ஆபீஸ் பிஜேபி டெல்லியா நீ. அதனால என்டிஏ கூட்டணியோட முதல் தோல்வி இந்த மயிலாப்பூர்ல இருந்து துவங்கணும். அதை இந்த தேர்தலில் நீங்க செஞ்சு காட்டுவீங்களா? அடுத்த 13 நாட்கள் ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வாக்காளரை சந்திங்க, திட்டங்களை பத்தி சொல்லுங்க. இந்த 5 வருஷம் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த 5 வருஷம் மீண்டும் வந்தோம்னா என்னென்ன பண்ணுவோம், மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் நுழைய விட்டோம்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிற பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் வேலூருடைய வெற்றி நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்தை நிச்சயம் அவர் வெற்றி பெறுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை நீங்க செஞ்சு காட்டுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே உதயசூரியன் சின்னத்தை வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வேலூர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு மீண்டும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி ஆதரிப்பீர். உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.